ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் அகஸ்டின் ஃபோர்வின்லேருந்து இன்றைக்கான ஒரு அப்டேட் பற்றி இந்த ஆடியோ பதிவில் விளக்கமாக சொல்கிறேன். ஆர்வம் இருக்கிறவங்க முழுமையாக கேட்டுக்கோங்க. பழைய நண்பர்கள் புதிய நண்பர்கள் எல்லாருக்கும் சேர்ந்தது. ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் புதுசு பற்றி சொல்லி முடிச்சிடுறேன். நான் இப்போ மேலே இந்த ஆடியோக்கு மேலே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்க்ரீன் இமேஜில் இருக்கக்கூடிய அந்த 6 நண்பர்கள் ஓகேங்களா, இன்றைக்கி விட்ராவல் கொடுத்து பணம் போகாதவங்க இந்த 6 பேருமே பேங்க் டீட்டெயில் கொடுக்கல. ஓகேவா? ஸோ இவங்களுக்கெல்லாம் உங்கள் வேலெட்டுக்கே பணம் ரிட்டன் ஆகிருக்கும். அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக ஃபில் பண்ணிவிட்டு அகைன் வித்ட்ராவல் கொடுங்க, பேமெண்ட் வந்துடும். அது நீங்கள் நாளைக்கே கூட பண்ணலாம். சரிங்களா? ஓகே, இது புதிய நபர்களுக்கு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, இதே மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் தப்பு விடுறது, ஐஎஃப்எஸ்சி கோடு தப்பு, அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்காம விட்ட்ராவல் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, வரக்கூடிய நாட்களில் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி, வரக்கூடிய நாட்களில் அதுக்கு வந்து ஃபைன் அமௌண்ட்டு நீங்கள் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் எக்ஸஸாலாம் அமௌண்ட்டு கட்ட வேண்டாம், உங்களுடைய வேலெட்டில் இருந்தே மைனஸ் பண்ணிடுவோம். சரிங்களா? எக்ஸஸாக பணம்லாம் வாங்குறதில்ல, உங்கள் வேலெட்டில் இருக்க அமௌண்ட்டே மைனஸ் ஆகும். அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ப்ராப்பராக அதை கைட் பண்ணி கொண்டு போங்க. உங்களுக்கும் சரி உங்கள் டீமுக்கும் சரி அதை நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னால் தான் பண்ணுவாங்க, நீங்கள் சொல்லாமல் யாருமே பண்ண மாட்டாங்க. எனக்கு நான் வித்ட்ராவல் போட்டு பணம் வரணும்னா அக்கௌண்ட் இருக்கணும், அக்கௌண்ட் இருந்தால் தான் வரும், இல்லைன்னா அது வராது. கரெக்டு தானே? இது மாதிரி டெய்லி ஒரு 4-5 பேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அது சிரமமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டாவது, நம்ம பின் ஃப்ரான்சைஸியை பொறுத்த வரைக்கும் நேற்று ஈவினிங் அப்டேட் கொடுத்துருந்தேன். பின் ஃப்ரான்சைஸியில் நம்மளுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு நபர்கிட்ட பின் காலி ஆயிடுச்சுன்னா 24 மணி நேரத்துக்குள்ளே வாங்கணும். ஓகேவா? நேற்று நான் அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் 7 பேர் சொல்லியிருந்தேன், 5 பேர் வாங்கிட்டாங்க. இன்னும் 2 ஃப்ரான்சைஸியில் பின் இன்னும் வாங்கலை. லாஸ்ட் சான்ஸாக உங்களுக்கு வந்து நாளைக்கு காலையில் ஒரு 10 மணி வரைக்கும் டைம் கொடுக்குறேன். அந்த 10 மணிக்குள்ளே நீங்கள் பின் வாங்கலை அப்படின்னா உங்களுடைய டோட்டல் லிஸ்ட்டில் பின் ஃப்ரான்சைஸிலேருந்து ரிமூவ் ஆயிரும். அந்த 2 ஏரியாவுக்கும் நான் புது ஆட்களை கொண்டு வந்துடுறேன். ஏன்னா ஃப்ரான்சைஸி வந்து அவ்வளோ வேகன்சி இருக்குது. இப்போ நான் நைட்டு அனௌன்ஸ் பண்ணேன்னா நைட்டு அடுத்த செகண்டே எடுக்கிற கால் இருக்காங்க. சரிங்களா? அனௌன்ஸ் பண்ணணுன்னே தேவையில்லை, என்கிட்ட கேட்டவங்கள கூப்பிட்டு சார் ஃப்ரான்சைஸி அவைலபிள் இருக்குது எடுத்துக்கிங்களான்னு கேட்டால் உடனே எடுத்துருவாங்க. அதனால் உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை விட்டுறாதீங்க, கொஞ்சம் அதை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, பின் ஃப்ரான்சைஸிக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு ரீஃபண்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன். சரியா? அது என்றைக்கு ஓப்பன் ஆகும்னா, நான் முதல் வாரம் சொல்லியிருந்தேன், முதல் வாரம் இல்லை 10ஆம் தேதி தான் ஓப்பன் ஆகும். 10ஆம் தேதியிலேருந்து அந்த பின் அமௌண்ட்டு நீங்கள் என்ன கட்டியிருந்தீங்களோ இனிஷியலாக ஆரம்பத்தில் கட்டின அமௌண்ட்டு உங்களுக்கு நான் சொன்ன அந்த பர்சன்டேஜ் விகிதமாக உங்களுக்கு வந்து அந்தந்த வாரத்தில் உங்களுக்கு வேலெட்டில் ஆட் ஆகிட்டே இருக்கும், நீங்கள் ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். அப்போ பின் ஃப்ரான்சைஸியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கட்டின அமௌண்ட்டையும் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்றோம், பின்னும் கொடுத்துட்றோம், இன்கமும் கொடுத்துட்றோம். அப்போ இவ்வளோ ஆப்ஷன் இருக்குன்றப்ப நீங்கள் ப்ராப்பராக பின்னு வாங்குறதுல என்ன கஷ்டம் இருக்குது உங்களுக்கு? 108 ஃப்ரான்சைஸி இருக்கிற இடத்துல 2 பேர் 3 பேர் இப்படி பண்ணிங்கன்னா அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க, ஏன்னா உங்கள் நேம் டிஸ்பிளே ஆனால் அவங்ககிட்ட கண்டிப்பாக கால் பண்ணால் தான் செய்வாங்க. அப்போ நீங்கள் பின் இல்லைன்னு சொல்லக்கூடாது அந்த இடத்துல. அதனால தான் நாங்கள் சொல்லியிருக்கோம், குறைஞ்சது 2 பின்னு 3 பின் கையில் இருக்கும்போதே நீங்கள் உடனடியாக வாங்க ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். மேக்ஸிமம் நாளைக்கு காலையிலக்குள்ளே ஃபைனல் பண்ணி முடிச்சிருங்க அது. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஸ்டோர் ஃப்ரான்சைஸி. ஸோ நிறைய நண்பர்கள் வந்து நம்மளுடைய ஸ்டோர் எடுக்கிறதுக்கு 10ஆம் தேதி புக் பண்ணணும் இல்லையா? ஏன்னா நம்ம வந்து இன்னும் குடோன் ஓப்பனிங் விஷயத்தில் கொஞ்சம் வேகமாக வேலைகள் நடந்துகிட்டு இருக்கிறதுனால அதுலேயே டைம் அதிகமாக போயிடுது. ஒரு நாள் ஃபுல்லாக காலையில் போனோன்னா நைட்டு வரைக்கும் அங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு, நிறைய வேலைகள். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் நமக்கு வந்து அதை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. அதனால தான் நான் ஏற்கனவே பிளானை ஃபுல்லாகவே நான் ஆடியோ ஃபார்மெட்டில் நான் கொடுத்துருக்கேன். நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வீடியோவாகவும் பிடிஎஃபாகவும் நான் கொடுத்துட்றேன். 10ஆம் தேதியிலேருந்து ஸ்டோர் புக் பண்ணுறோம், அதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னன்றது நம்ம பிடிஎஃபில் வந்துடும். என்னென்ன இருக்கணும், இதெல்லாம் இருந்தால் நீங்கள் ஸ்டோர் புக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் சொல்லியிருக்கோம். ஒரு சில நண்பர்கள் ஒரு 4-5 பேர் பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்டோர் கடையே புக் பண்ணிட்டதாகவும் கேள்விப்பட்டேன். இமேஜஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? ஆர்வம் இருக்கிறவங்க, சரிங்களா, ஆர்வம் இருந்து இதில் சம்பாதிக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க அந்த ஆடியோவை கேட்டுட்டு பிளான்ஸ் நல்லா இருந்ததுன்னா மட்டும் ஸ்டோர் புக் பண்ணுங்கள். ஏன்னா அவ்வளோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அதில் கொடுத்துருக்கோம், அவ்வளோ பெனிஃபிட்டும் கொடுத்துருக்கோம். அதனால் ஸ்டோரை பற்றி தெரியணும் அப்படின்னா நம்ம பின் ஃப்ரான்சைஸியில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் முழுமையாகவே சொல்லுவாங்க. கூடிய சீக்கிரத்தில் நானும் உங்களுக்கு வீடியோ பதிவு கொடுத்துருவேன். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம பழைய அப்டேட் பற்றி பார்த்துக்கலாம். பழைய அப்டேட் பிரகாரம் பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுடைய வேலெட்டுக்கு ரிட்டர்ன் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து தொடர்ந்து வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் 2 அல்லது 3 நாட்களில் எல்லாருடைய வேலெட்டுக்கும் மார்ச் 2ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 4ஆம் தேதி வரைக்கும் 0 பண்ணிடுவோம். சரி, உங்களுடைய பெண்டிங்கை 0 பண்ணி வேலெட்டுக்கு பணத்தை ரிட்டர்ன் கொடுத்துருவோம். சரிங்களா? வேலெட்டு 0 பண்ண மாட்டோம், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆமாம், எல்லாருடைய பணமும் வேலெட்டுக்கு வந்துடும். அதிகபட்சம் 3 நாள்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த ஏன்னா நான் எப்போவுமே நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, ஃபோர்காட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஸ்லோ தான், பட் நிரந்தரமாக நடக்கும், ஃபிக்ஸடாக இருக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் 5 நாள் சொல்கிறேன்னா அது 10 நாளில் நடக்கும், 10 நாள் சொல்கிறேன்னா 20 நாளில் நடக்கும். இதுதான், இப்படி தான் போய்கிட்டு இருக்குது. ஏன்னா அவ்வளோ வேலைகள் இருக்குன்றதுனால. சரிங்களா? எல்லாத்தையுமே பார்த்து தான் பண்ணணும், சும்மா ஏனதானு பண்ண முடியாது. உங்களுக்கு வேலெட்டுக்கு ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறமா டோட்டல் அமௌண்ட்டு அந்த டோட்டல் டேட்டு நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நீங்கள் விட்ராவல் போடுங்க, போட்ட அன்னைக்கே உங்களுக்கு பணம் வரும்.
ஸோ இப்போ உங்களுக்கு இப்போ அந்த பணத்தை வேலெட்டுக்கு ஏற்றக்கூடிய ப்ராசஸ்னால அதர் வேலெட் விட்ராவல் கொடுக்குறவங்களுக்கு நான் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வாரமாக. ஓகேங்களா? அவங்களும் மனப்பூர்வமாக அதை ஏற்றுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் யாரும் கேள்வி கேட்கல. கேள்வி கேட்டாலும் நம்ம இதை தான் சொல்ல போகிறோம். சரிங்களா? உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் நான் வேலெட்டுக்கு ரிட்டர்ன் கொடுக்குறேனோ அப்போ தான் அவங்களும் தொடர்ந்து விட்ராவல் எடுக்க முடியும். அவங்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இன்கம் இருக்குது, அதர் வேலெட்லையும் நிறைய இன்கம் வச்சுருக்காங்க, லேக்ஸில் இருக்குது. தொடர்ந்து எடுத்துகிட்டு தான் இருந்தாங்க. இப்போ ஒரு 10 20 15 20 நாளாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு வாரம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். உங்கள் வேலையை முடித்தா தான் அவங்களும் எடுக்க முடியும். இப்போ ரெகுலராக பார்த்தீங்கன்னா நியூ ஸ்கீமில் போட்டவங்களுக்கு அன்னன்னைக்கு டேட்டுக்கு கரெக்டாக இன்றைக்கி 14வது நாள் வரைக்கும் டெய்லி விட்ராவல் போட்டாச்சு. அது தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது. நிறைய நண்பர்கள் ஜாயின் பண்ண விட்ராவல் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ நமக்கு முக்கியமானது என்னென்னா இந்த வாரத்தில் ரீவேலெட் கன்ஃபர்மேஷன் முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் டேரெக்டாக போட்டு பேமெண்ட் விட்ராவல் போட்டு எடுத்துக்கலாம். இன்னும் ஒரு சிலர் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, சார் எனக்கு வாட்ஸ்அப் இன்கம்லாம் வேண்டாம், எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை மட்டும் ரீஃபண்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி மெசேஜ் கொடுத்துருந்தாங்க. எனக்கு மெயிலெலாம் வந்திருந்தது. நம்மளுடைய கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். புது கான்செப்டில் தான் நாங்கள் வந்து ரீஃபண்ட் ஆப்ஷனே கொண்டு வந்திருக்கோம். பழைய கான்செப்டில் ரீஃபண்ட் கிடையாது. அப்போ நான் வந்து உங்கள் வேலெட்டில் 5000 10,000 இருக்கிறத விட 2950 கொடுத்துட்டேன்னா எனக்கு அது மிச்சம் தான். சரிங்களா? அது கம்பெனிக்கு லாபம் தான், நட்டமே கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம அதை ஏன் பண்ணாமல் வச்சுருக்கோம் அப்படின்னா ப்ரொசீஜர் தான், வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? இவ்வளோ நாள் வெயிட் பண்ண வச்சுட்டு வருமானத்தை மட்டும் கொடுக்காம கேபிட்டலை மட்டும் கொடுக்குறதுலாம் பிரயோஜனமே கிடையாது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், அப்படி உங்களுக்கு வருமானமே வேண்டாம், நான் உழைக்காமல் எனக்கு வந்த காசு வேண்டாம் சார் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் வேலெட்லேருந்து 2950 மட்டும் விட்ராவல் கொடுங்க. சரிங்களா? அந்த அமௌண்ட்டை மட்டும் நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன், அதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ரீஃபண்ட் கேட்குறவங்களுக்கு எதுக்கு வருமானம் தேவையில்லை இல்லையா? ஸோ அப்போ 7000 8000 என்கிட்ட இருக்குது, எனக்கு அதெல்லாம் வேண்டாம்னா அப்படி நீங்கள் அந்த உங்கள் காசை மட்டும் எடுத்துக்கோங்க. அப்படியுமே அதை எடுக்கணுனாலும் நாங்கள் ஓப்பன் பண்ணும்போது தான் நீங்கள் எடுக்க முடியும். உடனேலாம் இங்கே எதுவுமே பண்ண முடியாது. சரிங்களா? ஏன்னா சும்மா இப்போ ஃபினான்ஷியல் அப்படின்றதுல நார்மலான விஷயமே கிடையாது. அத்தனை டாக்குமெண்ட் கவர்மெண்ட்டில் பதிவு பண்ணி வச்சுட்டு சும்மா ஏனோதான பிஸ்னஸ் நடத்த முடியும்? அப்படி பண்ண முடியாது. கோடிக்கணக்கில் டிரான்சாக்ஷன் பண்ணுறோம், ஒரு அக்கௌண்ட் வந்து அவ்வளோ டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா அவ்வளோ எவிடன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் இல்லாமலாம் பண்ணவே முடியாது. சரிங்களா? நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியாமலாம் இருக்காது. சரிங்களா? எல்லாருக்கும் ஒரு மனப்பதட்டம் வருமா வராதா அப்படின்றது. அது வரும்போது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியதான். வேறு என்ன பண்ண முடியும்? கண்டிப்பாக வரும், வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா? வேறு பார்த்தீங்க அப்படின்னா வேறு அப்டேட் அவ்வளோதான். உங்களுக்கு ரீவேலெட் ஒவ்வொரு டேட்டா கன்ஃபர்மேஷன் முடிஞ்சதுக்கப்புறம், ஏன்னா டேட் வைஸாக நம்ம குரூப்பில் போட, இப்போ நான் வந்து ஒரு 20ஆம் தேதி இன்றைக்கி முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி குரூப்பில் போட்டோம்னா சார் எனக்கு இன்னும் வரலேன்னு சொல்லி 19ஆம் தேதியில் உள்ளவங்க மெசேஜ் பண்ணுறாங்க, 18ஆம் தேதியில் உள்ளவங்க மெசேஜ் பண்ணுறாங்க. அதனால தான் குரூப்பில் போடாமே இருக்கிறது. ஓகேவா? அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். டோட்டலாக இந்த ஒரு 3 டேஸ்க்குள்ளே 2லேருந்து 3 நாளில் கம்ப்ளீட்டாகவே வேலெட்டுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு மெசேஜ் கொடுக்குறேன். அப்டேட் நான் ஏதாவது போட்டு விட்றேன் கண்டிப்பாக. ஏன்னா மெசேஜே பண்ணலைனாலும் அதுக்கும் மெசேஜ் பண்ணுறீங்க, சார் குரூப்பில் மெசேஜ் வரலன்னு சொல்லிட்டு. மெசேஜ் போட்டாலும் சார் எனக்கு வரல, அவங்களுக்கு வரல, இவங்களுக்கு வரலன்னு சொல்கிறீங்க. அது நான் எதை கொண்டு வந்து போடுறதுன்னு எனக்கே தெரியல. கம்பெனி நம்ம என்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நிறைய அப்டேட் இருந்துச்சு. இவங்களுக்கு யூடிஆர் நம்பர் தப்பு, இவங்க ஐடி ஆக்டிவேட் ஆகிட்டு இவங்க ஐடி ஆக்டிவேட் ஆகலன்னு சொல்லி நிறைய அப்டேட் இருந்துச்சு. இப்போ புது பிளானில் எக்கச்சக்கமான அப்டேட் இருக்குது. நான் எங்களுடைய ஃப்ரெண்ட் பிரான்சசி குரூப்பில் ஒரு நாளைக்கு ஒரு ஆடியோ பேசுகிறேன். பட் இப்போ நான் அங்கே வந்து பேச முடியல. காரணம் என்ன அப்படின்னா இப்போ புதுசாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் போகுதே, எனக்கு வரலையே அப்படின்ற ஒரு மன வருத்தம் எல்லாருக்கும் வரும். அதை ஃபீல் பண்ணி தான் நாங்கள் எங்களுக்கும் வருத்தம் இருக்குது, உங்களுக்கு கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி. அதுக்காக தான் நம்ம பேசாமல் இருக்கோம். மற்றபடி பேசாமல் இருக்கணுன்றது எதுவுமே கிடையாது. பேசாமல் இருக்கணும்னா நான் ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுட்டே போயிருந்துருப்பேன். இன்றைக்கி வரைக்கும் லைவில் வச்சுருக்கோம். எல்லோரும் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணுறது 100 பேர் கால் பண்ணுறாங்கன்னா குறைஞ்சது ஒரு 80 பேருக்கு என்னால் முடிஞ்ச ரிப்ளையை நான் கொடுத்துட்றேன். மேற்கொண்டு பேசும்போது முடியலை, என்னால் சமாளிக்க முடியல, பேச முடியறதில்ல. அதனால தான். சரிங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் பொறுங்க. அதிகபட்சம் ஒரு 4 நாட்களில் எல்லாமே முடிச்சிடலாம். நன்றி.